கிராண்ட் ஃபைனல் மேட்ச் கீழவெளியூர் விசஸ் ஸ்டார் பிரதர்ஸ். ஸ்டார் பிரதர்ஸுக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம தீபன் அண்ட் சரவணன் பார்க்க முடியுது. போன மேட்ச்சில் ரெண்டு பேருமே சரியான பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் அதிக பதிவு பண்ண பேட்ஸ்மேன் சொல்லலாம். கீழவெளிக்கு ஓப்பனிங் பாலர் நம்ம மணி. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க, 4 போல யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் பட மணி அரௌண்ட் ஓவர் ஸ்ட்ரைக்கில் தீபன் ஃபர்ஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி, குயிக்காக நல்ல வேரியேஷன் சொல்லலாம். முதல் பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மணி. போன பால் வைடு. குட் ஷாட், சரியான ஹிட்ல இருக்குல்லாங்க. இல்லை 6க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். அங்கே ஒரு 6, ஒரு பால் டாட் பண்ணலாம். வெயிட் பண்ணி கரெக்டாக லாங்கானில் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க தீபன். நெக்ஸ்ட் ஒன். அதே முயற்சி, இந்த முறை லாங் ஆஃபில் போயிருக்கு. அங்கே லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. குட் கேட்ச், கம்பேக் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். மணி ஒரு 6 அடிக்கிற பேட்ஸ்மேன் இந்த இடத்துல தீபனோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன். ஒண்டர் பேட்ஸ்மேன் சுகந்தன். யாக்கிங் லென்த் லாங்கனில் போயிருக்கு. பவுலர் வெரைட்டி போயிருக்காங்க, நான் பாலை எடுக்கல. 2க்கான வாய்ப்பாக பார்ப்போம். சிங்கிள். 5th ஒன். ஸ்ட்ரைக்கில் சரவணன். ரிவர்ஸ் ஆகி பேட்டில் பட்டிருக்கு. குட் பேக்கப். 2 ஓடல. டாட் பால். லாஸ்ட் ஒன். அகெயின் ரிவர்ஸ் ஆகி கடைசி ஒரு பந்தயம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க மணி. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 8, ஒரு விக்கெட்டு. செகண்ட் ஓவர் போட ரஞ்சித். ஸ்ட்ரைக்கில் சுகுந்தன். ஓவர் சிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் சரியா படல. லாங் நல்ல பேருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். குயிக்காக வந்திருக்காங்க. சிங்கிள். செகண்ட் ஒன். குத்தி போட டைமிங் அடிச்சு ஆஃப் சைடில் போயிருக்கு. ஃபில்டர் தலைக்கு மேலே. 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்கே அருமையாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த பாலை எடுக்கலை. அங்கே ஒரு 4. ஸ்ட்ரைக்கில் சரவணன். அதே முயற்சி, டாட் பால். ஒரு 4க்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ரஞ்சித். 5th ஒன். யாக்கிங் லென்த் லெக் சைடில் போயிருக்கு. கீப்பரை வெரைட்டி போயிருக்காங்க அரவிந்த். ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் இருக்கு. 5th ஒன். அவுட் சைட் ஏஜ் ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. கீப்பரை வெரைட்டி போயிருக்காங்க அரவிந்த். 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். நான் பாலை எடுக்கலை. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. டைமிங் அதிகமாக இருக்கால. ஈஸி டபுள். லாஸ்ட் ஒன். டாட் பால். கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காங்க. குட் பேக்கப். பாய்ஸ் ஒரு சிங்கிள். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 17, ஒரு விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட யுவராஜ். ஸ்ட்ரைக்கில் சுகந்தன். அரௌண்ட் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். லோட்டாஸ் வாங்கியிருக்காங்க. லைக் மிட் சில பேருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அருமையாக லைன்லேருந்து கேட்ச் பிடிச்சிருக்காங்க. குட் கேட்ச். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க யுவராஜ். சுகந்தனோட விக்கெட்டை. செகண்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் காமராஜ். பெரிய ஸ்டார்ட்டுக்கு முயற்சி, நல்ல வேரியேஷன் சொல்லலாம். ஒரு விக்கெட்டுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க யுவராஜ். தேர்ட் ஒன். அதே லைன் லோட்டாஸ் வாங்கியிருக்காங்க. அங்கே மிட் சில பேருக்கு. குத்தி போனால் பிடி கஷ்டம் தான். 1 பவுன்ஸில் ஃபில்டர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் சரவணன். ஒட்டச்சு போட்ட பால தெளிவாக கிளியர் பண்ணி சொல்லலாம். இது சில பேருக்கு. 6க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்கே ஒரு 6. ஸ்கோர் இதில் வரைக்கும் இந்த ஓவரில் போகாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்த சொல்லலாம் சரவணன். 5th ஒன். விக்கெட்டுக்கான வாய்ப்புன்னு பார்த்தா நல்ல வேரியேஷன் சொல்லலாம். அம்பேர் என்னன்னு பார்த்து டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க மெயின் அம்பேர். ஃபர்ஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் கர்பட்டி ராஜ். பெரிய ஸ்டார்ட்டுக்கு முயற்சி, கடைசி ஒரு பந்தையும் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க யுவராஜ். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 24, 3 விக்கெட்டு. 4th ஓவர் பட கோபால். ஸ்ட்ரைக்கில் காமராஜ். ஓவர் சிக்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒன். குத்தி போடுறாங்க. உடச்சு போட்ட பாலை பேட்டில் சரியாக படலை சொல்லலாம். லெக் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். இந்த பாலை எடுக்கலை. சிங்கிள். செகண்ட் ஒன். ஸ்ட்ரைக்கில் கர்பட்டி ராஜ். லெக் பை அட்டாக்கிங் டெலிவரி சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கோபால். நெக்ஸ்ட் ஒன். அதே லைன் ஒட்டச்சு போட்ட பாலை தெளிவாக கிளியர் பண்ணி சொல்லலாம். அங்கே 6க்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு 6. ஒரு பால் டாட் பண்ணால் அடுத்த பாலை தெளிவாக கிளியர் பண்ணிக்க சொல்லலாம். கர்பட்டி ராஜ் ஒரு 6 பதிவு பண்ணிக்காங்க இந்த நேரத்தில். அதே பால் நேருக்கு நேர் இந்த முறை போயிருக்கு. லாங் ஆஃபில் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்காங்க மணி. கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்போம்னா நோ சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் காமராஜ். அதே பால் லெக் சைடில் போயிருக்கு. ஃப்ளாட்டாக போயிருக்கு சொல்லலாம். அங்கே லைன்லேருந்து அருமையாக கேட்ச் பிடிச்சிருக்காங்க. குட் கேட்ச். இந்த இடத்துல காமராஜ் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க கோபால். லாஸ்ட் ஒன். நியூ பேட்ஸ்மேன் ரிவர்ஸ் டை அட்டாக்கிங் டெலிவரி சொல்லலாம். ஒரு பைஸ்மேன் ரன் பார்ப்போம். டாட் பால். கடைசி ஒரு பந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கோபால். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 32, 4 விக்கெட்டு.
லாஸ்ட் ஓவர் போட யுவராஜ் இவருக்கு 2வது ஸ்ட்ரைக்கில் கருப்பட்டி ராஜ் அருண் ஸ்ட்ரைக்லேருந்து போன பால் வைடு ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சோன்னு சொல்லலாம். பேட்டில் சரியாக பண்ணல. ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். விரட்டி வந்திருக்காங்க. குட் ஷாப். கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. அருமையாக த்ரோ விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் யாக்கிங் லென்த் பவுலர் கேட்க போயிருக்கு. ரன் அவுட் சான்ஸ். டேரக்ட் விக்கெட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. அகைன் ஓவர் த்ரோ. குட் ஷாப். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். எடுத்து அடிச்சிருக்காங்க லாங்கனில். 6க்கான வாய்ப்பு பார்ப்போம். அங்கே ஒரு 6 தெளிவாக கிளியர் பண்ணிக்க சொல்லலாம். கருப்பட்டி ராஜ் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நேரத்தில். இந்த முறையும் அதே முயற்சி அட்டாக்கிங் டெலிவரி சொல்லலாம். ஒரு 6க்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க யுவராஜ். 5th ஒன் லோட்டாஸ் அவுட் சைட் ஆயிருக்கு. ஒரு சிங்கிள் கிடைக்கும். குட் ஷாப். 2க்கு முயற்சி. ஒரு சிங்கிள். ஒரு ரன் அவுட். லாஸ்ட் ஒன் டாட் பால் விக்கெட். கடைசி ஒரு பந்த விக்கெட் எடுத்துக்காக சொல்லலாம். 5 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 42. 6 விக்கெட்டு. 5 ஓவருக்கு 43 ஆடும். ஃபர்ஸ்ட் ஓவர் பட தீபன் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பாலை ஸ்கொயர் லெவலில் திருப்பியிருக்காங்க. தெளிவாக சொல்லலாம். 2க்கான வாய்ப்பும் பார்த்தா அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. 4க்கே வாய்ப்பு இருக்குது. வெரைட்டி போயிருக்காங்க. நான் பாலை எடுக்கலை. குட் ஷாப். கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. 3க்கு முயற்சி. 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் ஓவர் த்ரோ. குட் ரன்னிங். 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க முதல் வந்தில். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த் உடச்சி போட்ட பாலை தெளிவாக கிளியர் பண்ண பார்த்தாங்க. ஸ்டெம்ப் லைனில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க தீபன். நெக்ஸ்ட் ஒன் அதே லைன் அட்டாக்கிங் டெலிவரி சொல்லலாம். பைஸ்மல ரன்னோட பார்க்குறாங்க. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித். அட்டாக்கிங் டெலிவரி மறுபடியும் லெக் பை. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். இந்த பாலை எடுக்கலை. விரட்டி போயிருக்காங்க. கண்டிப்பாக சிங்கிள் டபுளாக மாற்றுவாங்க. ஈஸி டபுள். 5th ஒன் பெரிய சடுக்கு முயற்சி. அருமையாக ஸ்லோயரில் போட்டு டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க தீபன். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி சொல்லலாம் கையிலேருந்து. டேய் லாஸ்ட் ஒன் ஒயிட் பாலை விரட்டியிருக்காங்க சொல்லலாம். எக்ஸில் பேருக்கு 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். பவுலரே விரட்டி போயிருக்காங்க தீபன். கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க நினைக்கிறேன். நோ சொல்லிட்டாங்க. ஒரு சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 8 ரன் கொண்டு வந்திருக்காங்க பேட்ஸ்மேன். செகண்ட் ஓவர் போட கருப்பட்டி ராஜ் அருண் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ் டை டாப்பேஜாக இருக்குது. ஒரு விக்கெட் சாட். விரட்டி வந்திருக்காங்க. 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் பாலை எடுக்கலை. குட் ஷாப். அருமையாக த்ரோ விட்டுருக்காங்க. ஈஸி டபுள். முதல் பந்திலே ஒரு டபுள் கொண்டு வந்திருக்காங்க ரஞ்சித். செகண்ட் ஒன் உடச்சி போட்ட பால் ஆஃப் சைடில் போயிருக்கு இந்த முறை. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். இன்னும் பால் வரல. ஒரு ஷாப். சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். நல்ல ஸ்லோயர் சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க கருப்பட்டி ராஜ். 4th ஒன் நல்ல வெரிசை சொல்கிறேன். 2 பால் டாட் பண்ணி போட்டுருக்காங்க சொல்லலாம் கருப்பட்டி ராஜ். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு இந்த மாதிரி லாங்கான போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்கே பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. 2க்கு முயற்சி. ஈஸி டபுள். அதே லைன் அருமையான வேரிசை சொல்லலாம். ஒரு சிங்கிளுக்கு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க ராஜ். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 13. விக்கெட் யூஸ் பண்ணல. 3rd ஓவர் போட ராகவன் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஒன் டாப்பேஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். விரட்டி போயிருக்காங்க. பிடிக்க முடியுமா பார்ப்போம். 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குத்தி கட்டாயிரும். குட் ஷாப். ஈஸி டபுள். செகண்ட் ஒன் ரிவர்ஸ் டை டாட் பால். ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அரவிந்த் ராகவன். நெக்ஸ்ட் ஒன் அட்டாக்கிங் டெலிவரி லெக் பை. கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். பைசன் ஒரு சிங்கிள். பெரிய ஸ்கோர் இதுவரையும் கொடுக்காம நல்லா போட்டுருக்கான் சொல்லலாம். அருமையாக லைனை பிடிச்சி டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. கீப்பர் மிஸ் பண்ணிக்காங்க. பைசன் ரன் அவுட் சான்ஸ். குயிக்காக இருந்தால் எடுத்து அடிச்சுக்கலாம். ஒரு சிங்கிள். 5th ஒன் பேட்டில் சரியாக பண்ணல. லெக் சைடில் போயிருக்கு. குட் ஸ்டாப் ராஜ். சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் அரவிந்த். இதுவரை இந்த ஓவரில் இது பெருசாக போகல. நல்லா போட்டுருக்கான் சொல்லலாம். ஒயிட் பாலை விரட்டி போனாங்க. அருமையாக கீப்பர் பண்ணிங்க. குட் கேட்ச். கடைசி ஒரு பந்தை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க அரவிந்த். 3 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 18. ஒரு விக்கெட்டு. தீபன் 2 ஓவர் ஓவர் ஸ்ட்ரைக்லேருந்து ஸ்ட்ரைக்கில் ரஞ்சித். ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் பாலை விரட்டி போனாங்க. அவுட் சைட் எட்ஜ் ஆயிருக்கு. 3rd மேலே போயிருக்கு. குட் ஸ்டாப். கண்டிப்பாக 2 எடுப்பாங்க நினைக்கிறேன். சிங்கிள். செகண்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ். ஒயிட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ். போன பால் ஒயிட். குத்தி போட்டிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். டைமிங் அதிகமாக இருக்கல. கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. நான் பாலை எடுக்கலை. 2க்கு முயற்சி. அருமையாக ஃபீல் பண்ணி தான் சொல்லலாம் ராஜ். ஒரு சிங்கிள். இதுவரையும் தொடர்ச்சியாக எந்த ஓவரில் பெரிய ஷாட் இதுவரையும் போகல. கண்டிப்பாக பெரிய ஷாட் முயற்சி பண்ணி தான் ஆகணும்.
உடச்சி போட்ட பால் டாப் ஏஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். குத்தி கட் ஆயிரும். 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணிக்காங்க. குட் த்ரோ. டைரக்ட் விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. அம்பையர் பார்த்து என்னன்னு கொடுப்பாங்க டிசிஷன். சிங்கிள். அதே இல்லைங்க, அவுட் சைட் ஏஜ். அருமையாக கீப்பர் பண்ணியிருக்காங்க. அந்த எண்டில் யாருமே இல்லை. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்குது. ரன் அவுட். நெக்ஸ்ட் ஒன் லாக்கிங் லென்த் லாங் ஆஃபில் போயிருக்கு. குத்தி கட் ஆயிரும். 2க்கான வாய்ப்பும் பார்த்தா அருமையாக ஸ்டாப் பண்ணிக்காங்க காமராஜ். கண்டிப்பாக 2 எடுத்துருவாங்க. ஒரு சிங்கிள், ஒரு ரன் அவுட். லாஸ்ட் ஓவர் ஸ்ட்ரைக்கில் யுவராஜ். ஒட்டச்சு போட்ட பால தெளிவாக கிளியர் பண்ண சொல்லலாம். சரியான கைட்டில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான வாய்ப்பும் பார்த்தோம். பிடிக்க வேண்டிய கேட்சை மிஸ் பண்ணிக்க. கண்டிப்பாக 2 எடுப்பாங்க. நான் டைமிங் அதிகமாக இருக்குது. நான் பாலை எடுக்கலை. குட் ரன்னிங். 3 ரன் கொண்டு வந்திருக்காங்க அந்த பாலில். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 26. 3 விக்கெட்டு. இன்னும் 6க்கு 17 ஆடணும். லாஸ்ட் ஓவர் போட கவின் ஸ்ட்ரைக்கில். யுவராஜ் ஓவர் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் அவுட் சைட் ஏஜ். ஆஃப் சைடில் போயிருக்கு. 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். நம்ம யாருமே வரல. பவுலரே விரட்டி வந்திருக்காங்க. ஈஸி டபுள். நான் 5க்கு 15 ஸ்ட்ரைக்கில். யுவராஜ் கண்டிப்பாக பெரிய சட்டு முயற்சி பண்ணி தான் ஆகணும். ஒயிட் பாலை விரட்டி இருக்காங்க. நேருக்கு நேரு போயிருக்கு. 6க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அங்கே ஒரு 6. 5க்கு 15 அடிக்க சூழ்நிலை. இந்த நேரத்தில் ஒரு 6 பதிவு பண்ணிக்கா சொல்லலாம் யுவராஜ். 4க்கு 9. தேர்ட் ஒன். அதே லைன் டாப் ஏஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். குட் கேட்ச். கம்பேக் கொடுத்துருக்காங்க சொல்லலாம் கவின். ஒரு 6 அடிக்கிற பேட்ஸ்மேனை யுவராஜோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில். 3க்கு 9. நியூ பேட்ஸ்மேன். கண்டிப்பாக பெரிய சட்டு முயற்சி பண்ணி தான் ஆகணும். உடச்சு போட்ட பால டாப் ஏஜ் ஆயிருக்கு. ஒரு விக்கெட் சான்ஸ். 2க்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக 2 எடுக்க பார்ப்பாங்க. விரட்டி வந்திருக்காங்க சரவணன். ஈஸி டபுள். இன்னும் 2க்கு 7 ஆடணும். மேட்ச் ட்ராவானா விக்கெட் தேசம் கொடுப்பாங்க. ஸ்டார் பிரதர்ஸ் இதுவரை 6 விக்கெட் போயிருக்காங்க. கீழே வந்து 4 விக்கெட் தான் போயிருக்காங்க. அப்போ பார்த்தா 2க்கு வந்து 6 அடித்தாவே கண்டிப்பாக வின் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரே ஒரு பெரிய ஷாட் தான் முயற்சி பண்ணி ஆகணும். 5th ஒன் டாப் ஏஜ் ஆயிருக்கு. அவுட் சைட் ஏஜ். ஒரு 2க்கான வாய்ப்பும் பார்த்தா குத்தி கட் ஆயிரும். சிங்கிள். 1க்கு 6 மேட்ச் பால்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரே ஒரு பெரிய ஷாட் தான் முயற்சி பண்ணணும். மேட்ச் பால் சொல்லலாம். கண்டிப்பாக 2 இதுக்கும் ப்ரெஷர் இருக்கும். யாக்கிங் லென்த் கடைசி ஒரு பந்தை டாட் பாலை பதிவு பண்ணி மேட்சை வந்து வின் பண்ணிக்கலாம் சொல்லலாம் ஸ்டார் பிரதர்ஸ்.